வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூனி பொடி துவரம். கூனி பொடியா அப்படின்னு நினைப்பீங்க. இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். கூனி பொடினா நம்ம ட்ரை ப்ரான் இருக்குல்ல, அதாவது கருவாடு ப்ரானோட குட்டி தான் வந்து கூனி பொடி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி ஒரு துவரம் மாதிரி பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 5 சின்ன வெங்காயமும் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் ஜீரகமும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதை வந்து ப்ரானில் ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளில் கொஞ்சமாகவும் ஜீரகத்தில் கொஞ்சமாகவும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ அப்புறமா வந்து மீன் வந்து ட்ரை ஃபிஷ்ஷோ எதுனாலுமே நம்ம வந்து மண் பாத்திரத்தில் வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபிஷ் எல்லாம் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தாளிக்கிறதுக்காக கடுகும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்பூன் கடுகும், ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடுகும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும். தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான். நமக்கு உளுந்தம்பருப்பு நிறைய ஆட் பண்ணலாம், 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பு நல்லா வந்து பொரியணும். அதனால் லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். உளுந்தம்பருப்பு அப்போ தான் வேகும். நமக்கு வந்து சாப்பிடும் போது அங்கங்கே கடிப்படையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கூனி பொடி, அதாவது இது வந்து நான் கருவாடு எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல மண் வந்து கரிக்கும், அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் மண்ணெல்லாம் போகும். வந்து லைட்டாக போட்டுட்டு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், மஞ்சள் தூள், ஜீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்து லைட்டாக சதைச்சி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வேக விட போகிறோம். ஸோ நம்ம சதைச்சி வச்ச சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், ஜீரகம் இதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது கொஞ்சம் வேகணும். நம்ம தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப குட்டி ப்ரான் தானே, சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து அரைப்பு அரைக்க போகிறோம் இதுக்கு, அதாவது தேங்காய் அரைக்க போகிறோம். பாக்கி இருக்கிற 5 சின்ன வெங்காயம், தேங்காய், அப்புறமா பார்த்திங்கன்னா காரத்துக்காக மிளகாய் தூளும் நம்ம பாக்கி இருக்கிற மஞ்சள் தூளும் ஜீரகமும் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் அரை மூடி. இதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம பாக்கி இருக்கிற மஞ்சள் தூளும் ஜீரகமும் ஆட் பண்ணி நம்ம பொரியலுக்குலாம் இருக்க மாதிரி துறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுவும் ப்ரானும் ஓரளவுக்கு நல்லா வெந்தாச்சு. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். ட்ரை கூனி பொடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு தான் அவங்கவே காய வைப்பாங்க. ஸோ உப்பு கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்து போடுங்க, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் நான். ஸோ நல்லா வந்து வேகும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த இது. அதாவது கூனி பொடியில் இப்படி ஒரு பொரியலா அப்படின்னு நினைப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து நம்ம நிறையவே போடலாம். நான் வந்து அரை முறி, ஒரு சின்ன முறிக்கு அரை முறி தேங்காய் இன்றைக்கி போடுறேன். ஸோ அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அந்த கூனி பொடியில் அந்த தேங்காய் சூப்பராக இருக்கும். இந்த கோகனட் ஆயிலோட ஸ்மெல் எல்லாமே. ஸோ ரொம்ப சூடாக சூப்பராக சர்வ் பண்ணிங்கன்னா ரசம் சாதத்து கூடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, ஸோ எக்ஸ்ட்ராவாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து உப்பு ஆட் பண்ணுங்கள் ரொம்ப கவனமாக. ஏன்னா ட்ரை ஃபிஷ்ங்கிறதுனால ஆல்ரெடி உப்பு அதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிட வேண்டாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஈக்குவலாக வந்து ஒரு மிக்ஸு, அவ்வளோதான், வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த அட்டகாசமான கூனி பொடி தவிரன்னு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் சொல்வீங்க, இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்து இதை வந்து பண்ணியிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.